அத்தாச்சி என்னடி வலி கண்ணு? 2 நாளா தலைவலின்னு முனகிக்கிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருது, நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி, அவங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்பயாரு கவலைப்பட்டேன். மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்ட மக. ஆத்தா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? 2 வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச, இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல, சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்பவாச்சும் இந்த இருக்கிற டவுனு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா? அத்தாச்சி, பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சேலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க. வாங்க. ஏன் சார், அவங்க அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே? ஆமா டாக்டர்யா, அப்போல்லாம் மாத்திரை போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா, கடுங்காத்தையும் வச்சு குடிச்சுக்குவா. அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அப்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். எஸ், அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, பிரெயின் டியூமர், அதாவது மூளையில கட்டி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. ஆமா, இப்ப அந்த மிஷின்குள்ள வச்சு போட்டோ எடுத்தாங்களே, மண்டக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமாமே? ஆமா, அத நினைச்சா சிரிச்ச. ஆமா, என் மாம என் மண்டக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அந்த போட்டோவை பார்த்தா மண்டக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போயிருவாங்க. இவன் சொத்து பூரா வித்து வேணும்னாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் 2 தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர். ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன் மாமா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கும் ஒண்ணு இல்ல மாமா, தலைவலி எல்லாம் பறந்து போயிருச்சு. நான் ஒரு மக்கு அங்க பருத்தி விதைய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் ஆட்டணும், இல்லன்னா ஆத்தா கடந்து வெய்யும். வாங்க மாமா. தம்பி மருது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாந்துட்டு தம்பி. தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னன்னு? இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம்? அண்ணே, என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் வேதனையை மறக்க இப்ப இதை குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. அத்தா. பாப்பா மாமா உட்காரும். இந்தா
என்ன இது? இது மதகுப்பட்டி ஐயர் கடல்வா. உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லிப்பூ. எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நான் என்ன தின்னிமாடா? சச்சா, விளையாட்டுக்கு சொன்னேன். அல்வாவை நீயே சாப்பிடு, பூவை நான் வச்சு விடுறேன். சாப்பிடுமா. ஏய் பாப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏமாமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லம்மா. அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகனா. இப்ப நீ மருதுவோட பொண்டாட்டி. வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு நீ ராசாத்தி மாதிரி வீட்டுல இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இனிமே நான் தண்ணி எடுக்க வரல. என்ன மன்னிச்சிருங்க மருது. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அவன் மேல இருந்த வெறுப்பை விட்டுட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது. சந்தியா, சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னை விட்டு அவ பிரிய போறதை நினைச்சா அவன் மேல எனக்கு பரிதாபமா இருக்கு. அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க மருது. அவ பாவம். ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே. இல்ல மருது, தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க. அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு. நான் வேணாங்கள. சரி, நானே சொல்லிடுறேன். மவராசி, நீ தீர்க்காயசா இருக்கணுமா? இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சீலையில இப்படி சும்மா கொடுத்துட்டு இருக்கியே, ஏன் ஆத்தா? மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால 108 சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் கொடுத்தோம். என்னமோ ஆத்தா, நம்ம வீட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன். சரிவா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு. காலையிலயா? ஏன் ஆத்தா? உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி ஆத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம். வணக்கம். நீங்க? என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஆத்தா, என்னத்தா திடீர்னு கொஞ்சற? அதுமா, என்னமோ இன்னைக்கு ஒண்ணு கொஞ்சம் போல எனக்கு தோணுச்சு. என்னம்மா? என்னமோ தெரியலத்தா, எனக்கும் உன்னை கொஞ்சம் போல தோணுச்சு. ஆமா, நீ இப்பவே வந்துட்ட? அதுமா, நான் ராத்தங்கிறது சாமிக்கே பிடிக்கல போல இருக்கு. அதான் வந்துட்டேன். சாமிக்கு பிடிக்கலையா? என்னத்த சொல்ற? அதுமா, இன்னைக்கு நாளு நல்லா இல்லைன்னு பேசிட்டாங்களா, அதான் அங்கனுக்குள்ளே செத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். நீ போய் படுத்துக்க. நீ போய் தூங்குப்போ. தரதல்லேலோ
ஏ தல்லல 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 தர தல்லல்லேலோ தல்லேலல்லோ. என்ன மச்சான் அது? பார்த்தா தெரியல? இது பிராந்தி, இது கிளாஸ், இது தட்டுவடை முறுக்கு, இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிருச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஸ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு, அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வள்ளிக்கண்ணு? என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னைக்கு எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏழவே மாட்டேங்குது எவ்வளவு அடிச்சாலும். மச்சான், இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்கங்க. 3 பவுன்னு சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வாழவே மாட்டேன். சரி, நான் வரட்டா? தரு தல்லோலி தம்பி, நான்